said to them, "Go into the world and preach the good news to all." Matthew chapter 15 verse 16. இல்ல முன்னாடி ஜூம் பண்ணிக்கிறோம். John 14:6. I am the good shepherd. John 10:11. நாங்க இல்லையா எல்லா கரங்களை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம குட்டி பிள்ளைங்க வந்து நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தி ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. We welcome the primary kids. வாங்க குட்டீஸ். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப அமைதியா போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் ஒரு VBS ஹalleluya சொல்லலாமா? Are you ready? Are you ready? Are you ready? That's good. God bless you. சின்ன வயசு நான் சண்டே ஸ்கூல் போகும்போதே எனக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கிறது பார்க்கிறேன். ஏசு இருந்தா ஹீரோ, ஏசு இல்லைன்னா ஜீரோ. சொல்லுங்க, நீங்களும் கை உயர்த்தி சொல்லுங்க, ஏசு இருந்தா.
இன்னும் நம்ம ஸ்டைல சொன்னா இயேசு இருந்தா நீங்க ராணி மாதிரி இருப்பீங்க. ஹalleluya. அத நம்புங்க. அதனால எங்க அப்பா எல்லாம் மைண்ட்ஸ் எம்ப்ளாய். அந்த ஊருக்கெல்லாம் வெளியூர் ஸ்ரீலங்கா போகும்போது 2 பாஸ்போர்ட் இன்கம் பண்ணி கார்ல போட்டாங்க. மைண்ட்ஸ் எம்ப்ளாய் மைண்ட்ஸ் உள்ள இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள பைபிள் சொல்லுது, வெளிப்படுத்துதல் 1:6 சொல்லுகிறது, நீங்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக உயர்த்திருக்கிறார். ஹalleluya. நீங்க இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக நீங்க நன்றி சொல்லணும். மீண்டும் ஒரு ஆசை பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லாமா? நல்லா ஒரு கையை தட்டி தேங்க்யூ பண்ணுங்க. இப்பொழுது பைபிள் வேர்ஸ் பை நேத்தன் ரியா எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் இவங்களை கிளாப் பண்ணி வராங்க. பைபிள் வேர்ஸ். அடுத்து வந்து டான்ஸ் ரெடியா இருக்கணும். டாலி குரூப் ரெடியா இருக்கணும். சரியா? குட். He said to them, "Go into the world and preach the good news for all creation." Mark 16:15. Sanctify them by the truth. Your word is truth. John 17:17. You are the light of the world. Chapter John 8:12. He said to them, "Go into the world and preach the good news all the creation." Mark 16:15. Sanctify them by the truth. Your word is truth. John 17:17. பைபிள் வேர்ஸ் யா. பிள்ளைகள் நடனம் ஆடும்போது நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. ரெடி. அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவை வாவென்று கற்றுக்கொண்டேன். அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். ஜபமெல்லாம் வீணாக போகல. விசுவாசம் ஒன்றுமே கேட்கல. என் ஜபமெல்லாம் வீணாக போகல. என் விசுவாசம் ஒன்றுமே கேட்கல. ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். என் உள்ளத்தை உங்களில் செய்கிறேன். மகிழ்வை உங்களை செய்கிறேன். என் நேரத்தை உங்களில் செய்கிறேன். மகிமை அறுவடை செய்கிறேன். Glory.
அக்கினியே என்ன பண்ணும்? மாறும். ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் தான் என்னது? மூச்சு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து போவார். எத்தனை பேர் ஜெபம் பண்ண ஆசை? கை உயர்த்தி எத்தனை பேர் ஜெபம் பண்ண? நல்லா சில பேரால இப்படி தூக்குறீங்க. மாஸ்டர் ஒரு காரியம் நடக்குதுன்னா ஜெபம் பண்றேன், புள்ளிக்கு அற்புதம் நடக்கலன்னா என்ன பண்றேன்? அப்படி இல்லை. அற்புதம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணவே கூடாது. ஹalleluya. இப்பொழுது பைபிள் பை ஜெனிலியா அவங்க சொல்லுவாங்க. எல்லா பிள்ளைகளுக்கு ஒரு கையை தட்டுவோமா? நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. ஜெனிஃபர், சாரு, ரைஸ்டர் ஃப்ரெண்ட் அப்பப்போ அடி வாங்கினே இருப்பாரு. ஆனா வசனத்தை சொல்லுவாரு. அது ஒரு அத பத்தி ஒரு செகண்ட் பண்ணிடுவாரு. ரைஸ்டர் ரெடி? You did not choose me, but I chose you. John 16 verse 15. வா. Sanctify them by the true word is truth. John 17:17. வா. He said to them, go into the world and teach the good news to all creation. Mark 16:15. Sanctify them by the truth. Your word is truth. John 17:17. He said to me, go into the world and preach the good news to all creation. Mark 16 verses 15. வா. You're the word is a lamp to guide me, and the light for my path. I will keep my solemn promise and obey of the just instruction. My suffering Lord trembled and in me. Psalms 119 verse 105, 6, 7. நல்லா கையை தட்டுங்க. ஆண்டவருடைய வசனத்தை நமக்குள்ள கொண்டு போக அது நமக்கு ஒரு பலனா இருக்கும். ஹalleluya. வசனம் சத்தியமானது. எப்படி? வசனம் என்னது? சத்தியமானது. பைபிள்ல தான் எல்லாம் பொக்கிஷமா என்ன இருக்குது. நம்மளுக்கெல்லாம் எப்ப நம்ம பைபிளோடைய அந்த மேன்மை தெரியும்னா, கெட்ட கண்ணு வரும்போது என்ன பண்ணுவோம்? கெட்ட கண் வரும்போது யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாம கெட்ட கண் வரும்போது யாரும் சொன்னாங்க பைபிளே தொட்டுக்க மாட்டேன். திடீர்னு யாரும் கழுத்து கட்டி என்ன பண்ணுங்க? பைபிள் என்னது? கத்தி வராது மேலே பைபிள் வச்சா எந்த கத்தியும் வராதபடி கத்திருக்காப்பா. உண்மையா இல்லையா? அதான் பசங்க பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, வசனமே சத்தியம். ஆமே. இப்பொழுது பெரிய பிள்ளைங்க ஒரு நடனத்தை ஆடுவாங்க. நம்ம எல்லா கரங்களை தட்டி தாத்தியா வச்சு வெல்கம் பண்ண நல்லா ஒரு கையை தட்டி தாத்தியா வச்சு. Voice ready? Yes. Okay. Thank you, Jesus. Lord,
நல்ல சந்தோஷமா Glory. நல்ல ஒரு கையை கட்டுவோம், நல்ல சத்தமா கையை தட்டுங்க. அவரு நல்லா சொல்லுங்க, நல்ல கையை தட்டுங்க. இந்த உலகத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்காரு, நீங்க நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. நான் அடிக்கடிக்கு நான் சொல்வேன், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படிலாம் பாத்துங்க. பாஸ்ட் இந்த வீட கை சொல்றாருன்னு, உலகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தரை கொண்டு வந்து நிக்க வைங்க. நானும் நிக்கிறேன், வித்தியாசம் எத்தனையோ ஜனங்களை கொண்டு வாங்க, நீங்க அவங்க பக்கத்தில் நில்லுங்க, வித்தியாசம் தெரியும். உலகத்துல கோடீஸ்வரனா இருக்கலாம், தேவனுக்கு முன்பாக அவன் தரித்திரன் என்று பைபிள் சொல்லுங்க. சொத்து இல்ல, வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல, ஆனா தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களாக 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 ராஜாத்திகள் இருக்கும். கை வைத்து சொல்றீங்களா, நான் ராஜா. ஆண்டி நல்லா, நீ ராஜா இல்ல, நீங்க ராஜா ராஜா சொல்றீங்க. சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, நான் ராஜா. சினிமா சொல்லுங்க, நான் ராஜா. அவங்க ஸ்மைல் பண்ணே சொல்றாங்க, சொன்னாலும் சொன்ன மகன் நான் ராஜாதி தான். பாருங்க, 2-3 பேர் இப்பதான் கொஞ்சம் சிரிச்ச முகத்தை நான் பாக்குறேன். சில பேர் சொல்ல வெட்டமாக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ராஜாக்களாக ராஜாதிகளாக இருக்கிறோம். இந்த பூமியில ஏழைன்னு சொல்லிட்டோம், வீடு இல்லைன்னு சொல்லிட்டோம், என்னன்னா சொல்லுவோம். அங்க வரும்போதும் நீங்க நாங்க தான் முன்னே இருப்போம். நான் சொல்றேன், அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்லா ரொம்ப பிரியாசப்பட்டு அவங்களுக்கு ஒரு கையை தட்டுங்க. ஆண்டவர் நன்றி சொல்லி கையை தட்டுங்க. ஒரு தம்பிக்கு 38 வயசுல சண்டே ஸ்கூல் டீச்சர் என் வைஃப் சொன்னேன். 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்ரீலங்கா அப்பாவை கேட்பாங்க. நான் சொன்னேன், இந்த ஊழியத்தை நான் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன் பாஸ்டர் இவ்வளவு சொல்றீங்க? நல்லா தானே கர்த்தர் உங்களை பயன்படுத்துங்க, எல்லா இடத்துக்கும் போறீங்க, எங்க பார்த்தாலும் உங்க பேர் தான், உங்க போட்டோ தான் இருக்குது. இந்த 38 வயசுல 61 வருஷம் வசனம் சொன்ன ஒரு தம்பி இங்க இருக்கிறான். அதுவும் நான் வானான்னு விட்டுட்டேன். இங்க இருக்கிற நீங்க போகும்போது காட்டுங்க 61 டைம்ஸ். லாஸ்டா சொல்லிட்டேன்,
நீ போயிட்டு உங்க மம்மி கிட்ட இந்த வசனத்தை கத்துட்டு வந்துரு. ஐயா ஒரு வார்த்தை சொல்றேன் என்னவ, ஆனா என்னன்னா நமக்கு ஒரு ஆசை. ஹல்லேலூயா. எனவே இப்பொழுது நம்ம பைபிள் வர்ஸ் நம்ம மத்தியில பிரினிதா இருக்கிறாங்க, பிரினிதா ஜெசிகாலாம் இருக்கிறாங்க, ரசிகா இருக்காங்க. இப்ப இந்த 6 நாளே என்ன வசனத்தை கத்து கொடுத்தோமோ அது பிரினிதா சொல்லுவாங்க. ஜெசிகா நீ என்ன சொல்ற? வசனம் பிரினிதாக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க, நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. தேவன் ஒரு நாள் தேவன் Give that to them, go into the to all the creation. Mark 15:16. Day 2, sanctify them by the truth. Your word is truth. John 17:17. Day 3. Day 3. Whoever wants to become great among you, they must be your servant. John 15:16. Therefore, you do not choose me, but I choose you. Mark 15:16. Day 5, I will never leave you nor forsake you. Be strong and courage. Joshua 1:5. Day 7. I will never leave you nor. Day 6. Day 6, you are the light and hidden. The light and you are the light. A city has set on hill cannot be hidden. Matthew 25:6. ஆவி எளிமையில் உள்ளவர்களை பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களிலிருந்து. மத்தேயு 5:3. Sanctify them by the truth, your word is truth. John 17:17. சங்கீதம் 91:1-14. உன்னதமானவரின் அபிஷேகத்தவன் சர்வவல்லமையின் சங்குமான். நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பிக்கை என்று சொல். அவன் வேதத்தையும் பாராட்டுகிறாலே உண்மை முகான். உன் கட்டை உனக்கு பரிசையும் கேடகமாக உன் பகையை பரிசமாக்கும். இது நன்மான் போல நைக்கம் மரியாதை பார்த்தாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் பக்கத்தில் 500 முடிந்தாலும் அது உன்னை அங்கலாய் மற்றும் எதை பார்த்து சொன்னால் சொல்லப்படலை. ஆகியால் சொல்லாமல் எனக்கு அடைக்கலமா அது உன்னதமான கதை சாபமாய் சொன்னார். ஆகியால் பொல்லாப்பு நேரிடாது பாதங்கள் உன்னை காக்கும்படி உனக்காக தமக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லாதபடி கொண்டு போவார். சிங்கத்தின் மேலும் உள்ள பாம்பின் மேலும் நீ நடந்தால் சிங்கத்தையும் ஒரு சர்ப்பத்தையும் நான் அவனை தப்பிப்பேன். அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பேன். அவனை நோக்கி கூப்பிட்டான், நான் அங்கு மக்களின் ஆபத்திலே அவனோடு கர்த்தரை மீட்பராயிருக்கிறார். நான் தாட்சி அடைவேன். அவர் என்னை குளிர்ந்த இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார்.
அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை விட்டு நீதின் பாதை நடத்துகிறார். நான் மரண இருள் பலத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். தேவரீர் என்னோட இருக்கிறீர். உமது கோலம் ஒரு தையும் இருக்கும். என் சதுரத்திற்கு முன்பாக நீர் எனக்கு தந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். உன்னதமானவரின் கருவில் இருக்கிறவன் சர்வவல்லோடு நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறொரு கண்ணுக்கும் பாழாக்க கொள்ளைகளுக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகளாலே உன்னை கூடுவார். அவர் செட்டின் கீழ் அடைக்கலம் புகழ்வார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசு கீழும் உண்டாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கோ பகலில் பரப்பாருக்கோ இருளில் நடமாடும் கொள்ளைகளுக்கோ மத்தியானத்தின் பாழாக்க சொல்லாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 14,000 பேரும் இருந்தால் அது உடையவர்களாகும். உன் கண்களால் மாத்திரமே நீ அதை பார்த்தது மாத்திற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் உன்னதமான கத்திற்கு தாபரமாய் போனேன். ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதின் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர் கட்டளையிடுவார். உன் காலை கலியிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏற்றி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் இனியும் பாம்பின் மேலும் நீ நடந்து வால் சிங்கத்தை ஒளி சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னத்தை வாஞ்சாயிருக்கிறபடியால் ஒரு விதிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்து அனுப்பிடுவேன். ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்கள் அவனுக்கு காண்பிப்பேன். எனக்கு ஒத்தாசை அவன் கருதனுக்கு நேராக என் கருத்தை வனத்தை பூமி உண்டாக்கின கத்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். உன் கால்களை தள்ளாட விட்டார். உன்னை காக்கின்றவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் ஒருபோதும் இல்லை, தூக்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கின்றார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கின்றார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கி உன் வரத்தை இது முதல் கொண்டை காப்பார். சொல்லுவாங்க ரொம்ப நல்லது, நல்ல சங்கீதம். அதே காட்டிலும் இன்னும் சங்கீதங்கள் பைபிள்ல சின்ன பசங்க கூட சொல்லுங்க. வேற எல்லாம் படிக்கும் நம்ம மதியில அண்ணா அவங்க சிஸ்டம் உங்களுக்கு சின்ன அன்பளிப்பு ஒரு பெண்ணை கொடுக்குறார். நம்ம மதியில இருக்க சின்ன ஒரு காணிக்கு உங்களுக்கு கொடுக்குற வாங்க ஜானி. அவர்கிட்ட வாங்கினா பெரிய ஆசீர்வாதம். கத்த பெரிய ரீதியில ஒரு ஆசீர்வதிக்கிறார். 2 காணிக்கு வாங்க கையெழுத்துக்கு தாண்டி அவருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுங்க, நான் ஊழியர் செய்கிறது இந்த பைபிள் தான். எங்க வைஃப் அடிக்கடியே சொல்லுவேன், நான் வாங்குகிற 15,000 எனக்கு சாப்பாடு சொன்னேன். திஸ் பைபிள் என்னுடைய 3வது பைபிள். பைபிள் சொல்றேன், இன்னும் வைஃப்லாம் விட்டுடுவேன், நிமிஷம் கூட வாழ முடியாது. இதுதான் சாப்பாடு சத்தியம். இதை படிக்க படிக்க பாருங்க. அனைத்துக்காரங்க போல படிப்பேன். ஜாலியா ஜானி ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகாரங்க ஜானி அவங்க வைஃப் சொல்லிட்டுக்கிறாரு, நான் டியூட்டிக்கு போயிட்டு வரதுக்கு 2 புக்கு படிச்சேன். எத்தனை புக்கு படிக்கணும்? 66 புக்கு இருக்கா. நீங்க எவ்வளவு? எனக்கு அவர் கற்றுக் கொடுக்க மாட்டேன். எப்ப பாரு நினைச்சு யாருன்னா மொபைல் எதுனா பார்த்துருக்காருன்னா தனி என்ன அதிகாரம் பிரச்சனை உண்மையா சொல்லிடுங்க. இல்ல சோதனை இல்ல இல்லைன்றாரு. பைபிள் அதிகமா நேசிங்க. இல்லைன்னு சொன்னா நான் வேலை உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். இதை காட்சியில வேற ஒண்ணுமே இல்லை. உலகத்துக்கு இது புக்கு, நமக்கு இது வாழ்க்கை. எனக்கு இது வாழ்க்கை. நீங்க ருசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால சிஸ்டர் பாருங்க, சிஸ்டர் நினைச்சு பாத்தீங்களா? ஊழியக்கார கையில வாங்க பெரிய லட்சத்துக்கான சமாதம். ஆமென். அதனால நீங்களும் பைபிள் படிக்க திடீர்னு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் இன்னொரு 10-15 நிமிஷத்துல உங்களுக்கு நாங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிடும். இப்பொழுது பாய்ஸ் அவங்க நமக்கு ஒரு நல்ல நடனத்தை ஆடுவாங்க. எல்லா கரங்களை தட்டி நம்ம பாய்ஸ் வர வைக்கலாமா? ரொம்ப நல்லா ரொம்ப சாக்ரிஃபைஸா அவங்க பிராக்டிஸ் பண்ணா கையை தட்டுங்க. ஜோஷ்மாவுக்கு நல்ல கையை தட்டுங்க. ஜோகனுக்கு ஒரு கையை தட்டுங்க. டாலுமா எல்லா தங்காச்சிங்களுக்கு குட் குட் குட். ரெடி ஜான். Thank you. Thank you, Jesus. Okay, John. Hey, that is good. Wow, Jesus. Sandashma that is.
எல்லாம் பேசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க அழகா அழகா பேசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு என்ன வாழ வச்சாரு நீ எனக்கு வாழும் காது சொன்னாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக வளர்க்கறது வாங்கி போனாரு என் போல தெய்வம் அவர் பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்துட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் ஸ்டேஜ் எல்லாம் ஒவ்வொரு புள்ள கண்டிப்பா தக்கிற புள்ளி மாதிரி ரொம்ப பேச்சர் என்னன்னு எல்லாமே சர்ச்சு வேற யாரா இருந்தா பார்த்தா அது முடிய ரொம்ப துக்கமா. அதனால பாரத்தோடு சொல்றேன், நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நிறைய பேருக்கு நாங்க பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றோம். வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு அண்ணன் மூலியமா சொன்ன அந்த வார்த்தை அதுதான். வயிறு இருக்குதுமா, சரி. இப்பொழுது நம்ம கடைசியாக பைபிள் ஒரு சொல்லிட்டு வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ் நன்றி உரை சொல்லிட்டு உங்களுக்காக கடைசியா நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, நல்ல ஒரு கையை தட்டுங்க பசங்களுக்கு, நல்லா சத்தமா கையை தட்டுங்க.
John John 15:3. 3. Clap பண்ணுங்க, clap பண்ணுங்க. Matthew chapter 5 verses 4 and 5. Blessed blessed are the poor in spirit. They will be the kingdom of heaven. Blessed are the Joshua 1:6. No man can be able to stand before you all the days of your life. All the days of your life, as I was with Moses, I will be with you. I will never leave you nor forsake you. Be strong and good courage of his people and divide as an inheritance the land which I swore in their father I gave them. The Lord is my shepherd, he shall not want. Psalm 23 verse 1. He said to them, he said to them, go into the world and preach some good news to all creation. Mark 16:15. The book of Old Testament: Genesis, Exodus, Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges, Ruth, 1 Samuel, 2 Samuel, 1 Kings, 2 Kings, 1 Chronicles, 2 Chronicles, Ezra, Nehemiah, Esther, Job, Proverbs, Ecclesiastes, Psalm of Solomon, Isaiah, Jeremiah, Lamentation, Ezekiel, Daniel, Hosea, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, Malachi. The book of New Testament with Psalms, Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, Hebrew, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, Jude, the Revelation and Psalms. போட்டி இன்னொரு காணிக்க உங்களுக்கு 66 புக்கு யார் சொல்றீங்க? செகண்ட் அசிஸ்டன்ட் 66 ஒரு தரம் தப்பா சொல்ல மத்த சொல்ல தெரியாது. 66 தர சரி 30 புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஆண்டி விட்டுட்டு வேற யாரும் சொல்லலாம். பாஸ்டர் கையில காணிக்க வந்து பெரிய ஆசீர்வாதம். ஆமா ஜெனிஃபர் சிஸ்டர் ஒரு கிளாப் பண்ணுங்க, ஒரு கையை தட்டுங்க சிஸ்டர் உங்களுக்கு. 66 ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எஸ்கேல்,
டேனியல், ஓசையா, யோகுல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகோ, அபகோ, சபனியா, ஆகாய், சபரியா, மல்கியா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமன், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபிசியர், பிலிப்பியர், கொலிசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், தீத்து, பிலோமன், எப்ரியர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், யோதா, வெளிப்படுத்தின விசேஷம். 3 யோவான். நினைச்சுக்கிறாங்க சிஸ்டர் வாங்க அண்ணன் கட்டுறது உங்களுக்கு ஒரு சின்ன காணி. ஒரு கையை தட்டுங்க, நல்லா ஒரு கையை தட்டுங்க. அந்த லைன் விட்டுருப்பாங்க. சரி, எல்லாம் ப்ரோக்ராம் முடிந்தது. இப்பொழுது நம்ம இதில் நமக்கு நன்றி உரை சொல்லும்படியாக நம்ம இதில் பாஸ்டர் ஜானியோடைய ஒய்ஃப் ஆனி அவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நன்றி உரை சொன்ன பிறகு கடைசியா நான் உங்களுக்காக ஜெபித்து கூட்டங்களை முடிக்கிறேன். ஜெயந்தி சிஸ்டர் டீ ரெடியா? ரெடிங்க. டீ ஜெயந்தி சிஸ்டர் ரெடியா? ரெடிங்க. இங்க தான் ஆனி சிஸ்டருக்கு ஒரு கையை தட்டுங்க. உங்களுடைய பாஸ்டர் ஜானியோடைய ஒய்ஃப். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உங்களை வாழ்த்துறேன். நம்மளோட சிஜிசிக்கு வந்தவங்க யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. நம்மளுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து அந்த ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்த சாந்தி இவாஞ்சலிஸ்ட் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வீடை நம்மளுக்காக திறந்து கொடுத்த இந்த ப்ரோக்ராம் அருமையாக மாற்றி தந்த சிஸ்டர் வாணி அவர்களுக்கும் அவருடைய ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பந்தங்களெல்லாம் ஏற்பாடுபடுத்தின பிரதர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்றும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நம்மளுக்கு ஆஃபரிங் கொடுத்த எல்லாருக்கும் யாவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உண்மையாகவே இந்த கூட்டத்தெல்லாம் நாங்கள் பாருங்க, விசுவாசத்தை யார் கொடுப்பாங்கன்றது, நாளைக்கு கிஃப்ட் வாங்குறாங்க, இன்னைக்கு காசு யார் கொடுப்பாங்க தெரியாது. நானே எங்கள் ஒய்ஃபும் வருகிற சம்பாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறோம். கர்த்தர் அற்புதமா நினைச்சோம். பசங்களுக்கு சாட்சியா சொல்றேன், பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோம். அது வேற ரீதியில நம்ம ஊழியத்துல சில குடும்பங்கள்லாம் உண்மையா சொல்றேன், எங்க ஊழியத்தை நேசிக்கிற அரைஸ் ஜோஷ் நம்ம கேலண்டர் இருக்குது இல்லையா, அந்த ஊழியத்தை ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஆண்டவர் சமூகத்துல அழுந்து நான் ஜெபம். ஆமே சிலரெல்லாம் பாண்ட் ஆக்ட் கூட ஷாக் ஆயிடுச்சு. நானும் சாக்லேட்டுங்க எல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன். உங்களுக்கு பசங்களுக்கு தெரியும், நல்லா குவாலிட்டியா கொடுக்கணும்னு தான் ஒரு ஆசை. அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு காசு இருக்குது, முடிஞ்சு நான் நல்லா சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு ஆசை. ஒரு நாள் வரும். ஆமே டிஃபன் பாக்ஸ் வீட்டுல போய் டவுன்ல செக் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா. நல்லா கொடுக்கணும். நான் சொன்னேன் வைஃப்க்கு, எனக்கு சாப்பாடு கொடுங்க, என்ன சும்மா இருங்க, சரியா இது பேருன்றாங்க. அதனால நம்ம எல்லாம் சீரியமா இருங்க. எங்க போறீங்க? ஒரு ஜபம் செய்து கொடுங்க. நம்ம இதுல சீரியமா வயதுல முக்கியமானவங்க இந்த ஊழியத்துல எல்லாம் நம்ம உற்சாகப்படுத்தி ஒரு ஜபம் வந்திருக்கு. உங்களுக்காக சின்ன ஜபம் செய்த பிறகு நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன். தலைகளை தாய்த்து நாம் ஜபிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அவர்களும் ஆசீர்வாதம் அவர் ஊரைகள் ஆசீர்வாதம் வந்திருக்கிற ஊரைக்காரர்களுக்காகவும் அவர்களும் கத்தாவின் ஆசீர்வதிக்கட்டும். அவர் ஊழியத்தை கத்தமுடைய கிருபை கத்தாவை இருக்க கிருபை செய்யும் ஆசீர்வதி காத்து வளர்க்கலாம். ஆமென். நாம நம்மள எழுந்து நிற்போம். ஆண்டவர் சமூகத்தில் கடைசியா ஜெபிக்கலாம். ஹalleluya 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 ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா. குடும்பன கை வைத்து சொல்லுங்க, ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா
அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா நன்றி இயேசுவே 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 Hallelujah, Jesus. கண்களை மூடி தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, எங்க மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் மழைகள் வந்து கொண்டிருக்கிறதப்பா. எங்களுக்கோ ஒரு மணி நேரம் தயவு செய்தீங்களே, உடைய நாமத்துக்கு நாங்கள் கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்பா. கடந்த 6 நாட்கள் ஆண்டவரே, உம்மை பத்தி எங்களை படைத்த தேவனை பத்தி ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லபடியாக கற்றுக் கொடுக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி தேவனே. ஆண்டவரே, ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக இந்த கடைசி நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்திருப்பார்களானா உம்முடைய சுகமாக்குகிற கரம் இப்பொழுது இவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் தேவனே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வந்தது எங்களுக்கு இது ஒரு சமாதானம் என்று நினைக்கிட்டோம்பா. இது எங்களுக்கு ஒரு சுகமான நேரமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நேரடியாக மறைமுகமாக இதற்கு காணிக்க கொடுத்த ஒவ்வொருத்தரையும் தேவனே, என்னுடைய பாக்கெட்டுக்கு கொடுக்கல தேவன், தேவனுக்காக தேவன் மேல வைத்திருக்கிற அன்பிற்காக தேவன் மனப்பூர்வமாய் கொடுத்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கரம் என்றென்றைக்கு நிலைச்சிருக்கிறதா. ஆண்டவர், அதிகமாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் தொடுவீராகப்பா. எல்லா பாவ வல்லமைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்களே, எந்தெந்த பழக்கங்கள் விட முடியாத இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பழக்கங்கள் விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில் தேவன். அடிமைப்படுத்துகிற பலவீனங்களை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். கெட்ட பழக்கத்தை தூண்டுகிற ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கரம் ஆண்டவரே என்றென்றைக்கு நிலைச்சிருக்கிறபடியால் நன்றி. இந்த நாள் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் எல்லாம் சேர்ந்த ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிற தெய்வத்துக்கு கோடி 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 நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பங்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதி. எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்ல ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லாஸ்ட் என்னுடைய வைஃபுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்றேன். இந்த ஒரு வார காலம் இப்போ கூட ரெஸ்ட் எடுத்தோம்னா காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கலாம். நானும் 4:30 மணிக்கு பஞ்ச் ஆக்சுவலி எல்லாம் பார்க்குறாங்க. எப்பவுமே 4:30 எல்லாம் ஜனங்க அந்த பஞ்ச் பண்ணுற நேரத்தில் லேட்டாக தான் வரும். 5 நிமிஷம் இல்லை, எல்லாம் குழு நிற்கணும், ஒருத்தர் இடிக்கிறது தள்ளுறதும் இருக்கும். ஆனால் இந்த ஒரு வார காலம் 4:25க்கு மல்லமாக நின்றுது. அந்த பெல் அச்சோம், அந்த சரண் அச்சோம் 4:30 இப்படி ஆணுன்னு அடிச்சுட்டு உடையாந்து இங்கே 5 மணிக்கு நாங்கள் இருக்கணும். எங்கள் ஒய்ஃப் ரொம்ப அவங்களும் ஸ்கூல் சக்ஸஸ் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. தேங்க்யூ பிரதி ஸோ மச். அவங்களுக்கு ஒரு கையை தட்டுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஜெயந்தி சிஸ்டர் வீட்டில்
இந்த ப்ரோக்ராம் இந்த சில்ட்ரன்ஸுக்காக நம்ம நடத்துவோம். ஆமென். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை 2வது புதன்கிழமை அல்லது 2வது வேலைக்கிழமை சரளா சிஸ்டர் வீட்டுல ஜெபம் இருக்குது. 3வது வாரம் அடுத்த பகுதி அந்த ஏரியாவில ஜெபங்கள் இருக்கிறது. எங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்தி விசேஷமா அண்ணா அவங்க என்னுடைய ஊழியத்துல வந்து பங்கெடுத்து ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் ஜானி அவர்களுக்கும் என்னுடைய சோதரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேகமாய் உங்களுக்காக எங்களால் முடிஞ்சது வைஃப் நானே பாட் பண்ண நானே இது பண்ணீங்க முன்னால இருந்துச்சுங்க அப்படின்னு எல்லாம் பாஸ்ட் நாள் வந்தது வேற இன்னைக்கு வந்தது வேற கொள்ற பூச்சி இதெல்லாம் நான் தான் வாரி எங்க பாஸ்ட் சொல்லுவார். எங்க பாஸ்ட் வருவார் கூப்பிட்டு வர கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சில் கட்டுறதுக்காக ஆயிட்டு கூட்டிட்டு வர சொல்லுவார், அருண் பிரியாணி சாப்பிடவும் தெரியணும், அசம் சாப்பிடாது நம்மளுக்கெல்லாம் அசம் சாப்பிடலாம், நல்லா ஷூட் போடவும் தெரியணும், ஷூட் இல்லாம இருக்கவும். அதனால உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. நான் பேரு இவங்களை தான் சொல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். உங்களுக்காக ஜெயந்தி சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஒவ்வொரு டைமும் நல்லா எல்லா ரீதியிலும் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். எங்க ஜெபம் எப்பொழுதும் உங்க கூட இருக்கும். எங்க கேரண்டி இருக்கிறோமானால் நைட்டு 1 மணிக்குள்ள நீங்க ஜெபம் சொன்னா நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்காக கூட சில ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறோம். சமாதானமா சாப்பிட்டு போங்க. ஜெபம் பண்ணுவாங்க. அன்பான அண்ணன் கிட்ட பண்ணிக்கொள்ளுங்க. அவர் வேகமா போகணும். வாஸ்ட் அவங்க இருக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. வேகமா சிஸ்டர் பிரதிபா சொல்லும் போதும் ஒருவேளை யாருக்குன்னா நான் கிஃப்ட் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா ஒரு 2 3 நாள் திடீர்னு 2 நேரத்துக்கு முதல்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல எனக்கு தெரியல, வாயே இல்லை. அதனால நாங்க சொல்றது ஒரு 20 21 30 வாங்கிட்டு வந்துருக்கோம். அப்படி இருந்தாங்கன்னா கஷ்டப்படுறது கூட பாஸ்ட் கொடுக்கலன்னு சொல்றது ப்ளீஸ். கண்டிப்பா அதே மாதிரி நீட்டா எங்க பேர் போட்டது கண்டிப்பா உங்க வீட்டை தேடி எட்டாவது கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்பொழுது சிஸ்டர் பேர் சொல்லும்போது ஒருத்தர் சந்தோஷமா வாங்கிக்கணும். பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதனால வெறுமையா அனுப்புனா நல்லா இருக்காது இல்லையா? ஏன்னா ஏசப்பா கூட மலை மேல ஏறினவங்கள வெறுமையா அனுப்பிச்சாக்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ இருந்ததை அதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாரு. அதனால எங்க கையில இருந்ததை ஜனங்க கொடுத்ததை அதை ஆசீர்வதித்து நிச்சயமா நான் நம்புறேன். சரியில்லைன்னு சொல்ல மாட்டாம விசுவாசிக்கிறோம். எப்படி இருந்தாலும் சந்தோஷமா வாங்கிக்கிறேங்க. சரியா? இப்பொழுது ஒரு பிள்ளைகளோட பேர் கொடுக்கும்போது வேகமா நீங்க வந்து பிள்ளைகளை அனுப்பி கொடுங்க. வேகமா வந்து உங்க பரிசுகளை வாங்கி கொள்ளலாம். வினலியா வினலியா அங்கே இல்லைண்ணா சொல் ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಇಲ್ಲ ಕಪ್ಪೆ ನಾನು ಬೇಬಿ ಊಟಿ ಊಟಿ ಅಕ್ಕ ಮನೆಗೆ ಕೆಲವು ಹುಲ್ಲು ಶೋಭೆ ಮಲ್ಲಿ ಇಂಚಿ ನರ್ರ ಇವ ಒಟ್ಪಾನೆ ಹುಡುಗಿರಿಂಗ உள்ள அதில் ஒரு குத்தணும். உங்க வீட்டுக்கு
ஜோஷுவா நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். தெலுங்குல பேசுகிறேன், ஹிந்தியில் வருண் பேசுகிறேன். ஜெஃப்ரி பிரதீக்ஷா मराठी मराठी थोड़ा थोड़ा मराठी आना है उसको क्या थोड़ा मालूम है, थोड़ा मालूम है तो हिंदी है वो, हिंदी मराठी सब जेनेलिया एक ही यू है. जेनेलिया भाई मुस्लिम भाई जेनिफर वांगड़ा भाई அங்கே இருக்கிறார் குடும்பம் அண்ணா இருக்கிறார் पिल्लो பின்னோண்ணா अलीना போதும் Kristen கிளப் பண்ணுங்க, கிளப் பண்ணுங்க. வாங்கி போட Johan Prajwal இதில் விடுங்க, இங்கே தானே இருக்குது. Rinesh Prinsika எல்லா பிள்ளைங்களுக்கும் பரிசு கிடைச்சதில்ல யாருக்கு கிடைக்கல எல்லாருக்கும் கிடைச்சது எலிட்டோ எல்லோட்டோ Vinny